வெல்கம் டு அ டே இன் அம்முஸ் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்டைலில் எக் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி ஈஸியாக செய்கிறேன்னு உங்களுக்கு புரியும். வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 நூடுல்ஸ் வாங்கியிருக்கேன். நான் வாங்கினது பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்மால் சைஸ் தான். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நூடுல்ஸ் வேக வைக்க ஒரு பெரிய பாத்திரம் அடுப்பில் வச்சுருங்க. நூடுல்ஸ் நல்லா முழுகிற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸ்க்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஆயில் விட்டுக்குங்க. இப்போ வாட்டர் நல்லா சூடாகட்டும். இப்போ நூடுல்ஸ் பாக்கெட்டை பிரித்து உடைக்காமல் வாட்டரில் அப்படியே முழுகிற மாதிரி போடுங்க. ஒன்றா போடுங்க. நூடுல்ஸ் போடும்போது உடைக்காமல் போடுங்க. ஏன்னா ஆல்ரெடி அந்த பாக்கெட்டில் 1-2 உடஞ்சி வந்திருக்கும். இதெல்லாம் போட்டுட்டு அதில் பேலன்ஸ் உடஞ்சிருந்தால் அதையும் இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸ் நல்லா முழுகி இருக்கான்னு பார்த்துக்குங்க. நூடுல்ஸ் எப்பவுமே ரொம்ப நேரம் பாயில் பண்ணக்கூடாது. ஒரு 3 மினிட்ஸ்க்கு மேலே வைக்கக்கூடாது, எடுத்துடணும். இப்போ நூடுல்ஸ் வெந்துடுச்சு, வடிகட்டி எடுத்துக்கோங்க. நூடுல்ஸோட குழகுழப்பு போகிறதுக்கு ஜில் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் இப்போ ஊற்றியாச்சு. அப்படியே கொஞ்சம் அப்படியே கிளறி விடுங்க. நூடுல்ஸை ஒட்டாமல் தனித்தனியாக அப்படியே பிரித்து விடுங்க. கொஞ்சோண்டு ஆயில் விட்டுக்குங்க. ஏற்கனவே ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். மறுபடியும் ஒட்டாமல் இருக்க ஆயில் விட்டுக்குங்க. ஆயில் விட்டுட்டு மறுபடியும் நல்லா பிரித்து விடுங்க. நூடுல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒட்டாமல் இருக்கணும். இந்த மாதிரி தனித்தனியாக உதிரியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுடுங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். ஆயில் விடுங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். நான் ஒரு 3 எக் எடுத்து உடச்சி வச்சுருக்கேன் ஒரு பவுலில். அதை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே இப்போ முட்டை பொரிக்க தேவையான மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே ஆட் பண்ண உடனே நல்லா பொரிக்க ஆரம்பிச்சிடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். நான் ஒரு 3 முட்டை தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நல்லா அப்படியே பொரிஞ்சு வருது பாருங்கள். கொஞ்சம் பெருசு பெருசாகவே இருக்கட்டும். அப்போ தான் நம்ம நூடுல்ஸ் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். முட்டையை ரொம்ப பொடி மாஸ் பண்ணிட்டா முட்டை இருக்கிறது நூடுல்ஸ் தெரியாமல் போயிடும். இப்போ நான் செய்கிற மெத்தடு பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். செய்கிறதுக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னொரு நாள் அன்றைக்கி ஒரு தடவை செஞ்சு அந்த மாதிரி இன்னொரு தடவை செஞ்சு கொடுன்னு கேட்குற அளவுக்கு இருக்கும். அவ்வளோதான். இப்போது நல்லா எக்கு பொரிஞ்சிடுச்சு. ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுடுங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். ஆயில் விடுங்க. ஆயில் இப்போ நல்லா சூடாகட்டும். ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். ஹை ஸ்பீடு வைக்காதீங்க. ஹை ஸ்பீடு வச்சிங்கன்னா கருகி போயிடும். அது கூடவே ஒரு 5 பல் பூண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ பொடியாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டும் இஞ்சியும் சேர்த்த உடனே நல்லா பொரிக்க ஆரம்பிச்சிடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா அப்படியே வறுத்தி எடுங்க. இஞ்சி பூண்டு வதங்குற டைமில் நம்ம அதுக்குள்ளே இதுக்கு தேவையான ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே நீட்டு வாக்கில் கட் பண்ணணும். இஞ்சி பூண்டு இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்துக்குங்க. ஆனியன் சேர்த்து உடனே நல்லா வதக்க ஆரம்பிச்சிடுங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும். ஆனியன் வதங்குற டைமில் என்ன பண்ணலான்னா, நம்ம நூடுல்ஸ்க்கு தேவையான வெஜிடபிள்லாம் வாஷ் பண்ணி அதை கட் பண்ணி வச்சுக்கலாம். நாம் எப்போவுமே ஆனியன் வதங்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், கொஞ்சம் சால்ட்டு சேர்ப்போம். அதனால் அதை சேர்த்துக்குங்க. அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். இப்போ ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வருது பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் வதங்கணும். நாம் இப்போ என்னென்ன காய் சேர்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, பீன்ஸ், கேரட், முட்டைகோஸ், குடமிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். சரி வாங்க எப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். நான் சொன்ன காய்கறி எல்லாமே இருக்கா. கேரட் பாருங்கள் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. குடைமிளகாயும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பீன்ஸ் பாருங்கள் அப்படி சைடாக எப்படி கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். காய்கறிலாம் கட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட்டோடு கட் பண்ணணும். இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் தான் நான் கட் பண்ணது எல்லாமே. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இவ்வளோ வேலையும் நான் செஞ்சேன். ஆனியன் வதங்காமல் நம்ம உடனே வெஜிடபிள் போட்டோம்னா ஒரே மாதிரி சாப்பிடும்போது நச்சுக்குன்னு இருக்கும். அதனால தான் நல்லா வதங்கினோடனே கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் செய்யணும். அவ்வளோதான். இப்போ வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. கேரட்டை சேர்த்த உடனே அப்படியே ஒரு தொழுவி விடுங்க. நாம் எல்லா வெஜிடபிளும் சேர்க்கும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸையும் அப்படியே தூண மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க.
பீன்ஸ் சேர்த்த பிறகு மறுபடியும் இதையும் சேர்த்து நல்லா அப்படியே தொழுவுங்க. நம்ம ஒரு காய்கறியும் போட்டுட்டு ஒரு தடவையும் நல்லா தொழுவி விடுங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாயை சேர்த்துக்குங்க. குடமிளகாய் சேர்த்த பிறகு மறுபடியும் நல்லா வதக்க ஆரம்பிச்சிடுங்க. நான் கட் பண்ணியிருக்கல இந்த மாதிரி கட் பண்ணுங்கள், அப்போ தான் நூடுல்ஸ்க்கு நல்லாயிருக்கும். இப்போ வதங்கிட்டு இப்போ முட்டைகோஸ் கட் பண்ணி வச்சுருக்கல அதை ஆட் பண்ணிக்கோங்க எடுத்து. இப்போ முட்டைகோஸ் சேர்த்த பிறகு அதையும் நல்லா அப்படியே சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடுங்க. இப்போ நம்ம எல்லா வெஜிடேபிளையும் போட்டுட்டோம். எல்லா வெஜிடேபிளையும் போடுற வரைக்கும் நம்ம அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 3 ஸ்பூன் சில்லி சாஸ் எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே தூண மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 3 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 2 ஸ்பூன் சோயா சாஸ் வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்த உடனே 1 ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஆட் பண்ணி முடித்த உடனே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்த உடனே மறுபடியும் நல்லா அப்படியே கலந்து விடுங்க. நம்ம போட்ட இந்த சாஸ்லாம் போயிட்டு அந்த வெஜிடேபிளில் இறங்கணும், அதனால் நல்லா அப்படியே கலந்து விடுங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். இந்த மாதிரி கலந்து விடுங்க. அது கூடவே ஒரு பிஞ்ச் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்த உடனே அப்படியே நல்லா கலந்து விடுங்க. மிளகுத்தூளோட காரம் போயிட்டு அந்த வெஜிடேபிளில் இறங்கணும். அவ்வளோதான். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம நூடுல்ஸ் எடுத்து போட போகிறோம். பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க. ஏன்னா நம்ம நூடுல்ஸை உடைக்காமல் தான் போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ தான் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இப்போ எல்லா நூடுல்ஸும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பொறுமையாக கலந்து விடணும். ஏன்னா நம்ம போட்ட மசாலாலாம் பார்த்திங்கன்னா கடாய் அடியில் இருக்கும், அதனால் நம்ம பொறுமையாக திருப்பி விடணும், உடையாமல் பார்த்துக்கணும். நூடுல்ஸு உடையாமல் திருப்பி விடுங்க, அப்போ தான் நம்ம எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்படி எடுக்கும்போதே அப்படியே நீட்டாக வரும்போது நல்லாயிருக்கும். நாம் நூடுல்ஸ் செய்யும்போது நூடுல்ஸை உடையாமல் கிட்ஸுக்கிட்ட கொடுக்கும்போது அவங்க அதை எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ ருசித்து சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிளறி விடுங்க. அப்படியே நல்லா உதிரியாக எடுத்து அப்படியே போடுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த மசாலா போயிட்டு நூடுல்ஸில் இறங்கணும். ஏனோ தானோன்னு பண்ணாலும் பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் ஃபுல்லாக உடஞ்சி போயிடும். அவ்வளோதான். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம பொரிச்சு வச்சுருக்க எக்கு எடுத்து அப்படியே 4 பக்கமும் வர மாதிரி அப்படியே நீங்கள் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே இடத்துல போடாதீங்க. எக்கு போட்டு முடித்த உடனே அப்படியே சும்மா திருப்பி விடுங்க. ரொம்ப உள்ளே போட்டு ரொம்ப அப்படியே கிண்ட வேணாம். நம்ம ரொம்ப கிளறிக்கிட்டே இருந்தால் நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிடும். அதனால் ஜஸ்ட் அப்படியே மேலே மட்டும் அப்படியே திருப்பி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் ஈஸியாக எக் நூடுல்ஸ் செஞ்சுட்டேன். நீங்களும் இப்போ நான் செஞ்ச மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.